அந்த காலத்தில் சிங்களம் தமிழ் சண்டை நடந்தது நான் இல்லைன்னு சொல்லல. நீங்கள் துரோகத்தால் வீழ்கிற ஒரு இனம், நீங்கள் அதை மறக்க வேணாம். ஹலோ காய்ஸ், லெட்ஸ் வெல்கம் சார்வியூ. இந்த டாக்டர்ஸ் பிரச்சனைக்கு நான் ஒரு சிங்களவரா மாதிரி உங்களுக்கு உண்மையை சொல்ல போகிறேன். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எல்லாம் சொல்கிறது சிங்களவன் தான் எங்களுக்கு தெரியல, இங்கே மருத்துவ வசதியை ஏற்படுத்தலை, சிங்களவன் எல்லாத்தையும் தங்கட ஏரியாவுக்கு எடுத்துக்கிறான் என்று சொல்கிறது. நான் சிங்களவங்க எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்ல வரலை. சிங்களவங்கள்லையும் கெட்டவங்க இருக்காங்க, தமிழங்கள்லையும் கெட்டவங்க இருக்காங்க, முஸ்லீம்களையும் கெட்டவங்க இருக்காங்க, எல்லா மொழியிலையும் கெட்டவங்க இருக்காங்க, எல்லா மொழியிலையும் நல்லவங்களும் இருக்காங்க. நீங்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சொல்கிறது சிங்களவங்க எங்களுக்கு துரோகம் செய்கிறாங்க, சிங்களவங்க கெட்டவங்கன்னு. உண்மை அது இல்லை. சிங்கள டாக்டர்ஸுக்கும் தமிழ் டாக்டர்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் கவனித்து பாருங்கள், தெரியும். ஒரு சிங்கள டாக்டர் ஒரு பேஷண்ட்டை உருக்கி பேச மாட்டார், உங்களுக்கு தெரியும் தானே. ஆனால் தமிழ் டாக்டர்ஸை பாருங்கள், அவங்க தங்கட வீட்டு காசில் உங்களுக்கு வைத்தியம் பார்க்குற மாதிரி உங்களை பேசுவாங்க. ஏதாவது ஒரு சிங்கள ஹாஸ்பிட்டலில் சிங்கள டாக்டர் மருத்துவ தடை போட்டிருக்காரா? அந்த துறை இயங்கக்கூடாது, இந்த ஆக்சிடென்ட் துறை இறங்கக்கூடாதுன்னு ஏதாவது சொல்லியிருக்காரா? இல்லை. ஆனால் தமிழங்க தான் அதை செய்கிறாங்க. ஆனால் எல்லா தமிழனையும் குற்றம் சொல்லலை. ஆனால் நீங்கள் எல்லாரும் எல்லா சிங்களவனையும் குற்றம் சொல்கிறது தான் எங்களுக்கு பிடிக்கலை. நாங்கள் சிங்களவங்க நல்ல டாக்டர்ஸ் இருக்கோம், உங்களுக்கு நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம், நல்லது உங்களுக்கெல்லாம் நாங்கள் செய்கிறோம் நாங்கள். ஆனால் நீங்கள் எல்லாரும் எங்களை கெட்டவனா பார்க்குறீங்க. ஊருக்கு இருக்கிற உங்களுக்கு இது தெரியாது. நீங்கள் கொழும்புல இருக்கிற கொஞ்சம் பேருக்கு தெரியும் சிங்கள டாக்டர்ஸ் நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்கன்னு. தமிழ் டாக்டர்ஸும் நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் சிங்கள டாக்டர்ஸ் யாருமே மருத்துவத்துறையில் ஆட்டைய போகிறதில்லை. தமிழங்க தான் ஆட்டைய போட்டிருக்காங்க. அதுக்காண்டி நான் தமிழங்களை மீண்டும் மீண்டும் குற்றம் சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். தமிழ் சனங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நாங்கள் சிங்கள டாக்டர்ஸ் நல்ல டாக்டர்ஸ் இருக்கோம், சிங்களவங்களும் நல்லவங்க இருக்காங்க. அந்த காலத்தில் சிங்களம் தமிழ் சண்டை நடந்தது நான் இல்லைன்னு சொல்லல. சிங்களவங்களில் பிள்ளை செஞ்சுருக்காங்க, தமிழங்களையும் பிள்ளை செஞ்சுருக்காங்க. ஆனால் சிங்களவங்க முழுதா தமிழங்களுக்கு ஒன்றும் செய்யலை, ஒரு ஆபத்தும் செய்யலை. இங்கே இருக்கிற ஆக்கள் தான் சிங்களவங்க கள்ளன் என்று சொல்லி அரசியல்வாதிகள் மருத்துவர்கள் எல்லாம் சேர்ந்து உங்களை ஏமாத்துறாங்க. சிங்களவங்க கள்ளர் என்று சொல்லி உங்களை ஏமாத்தியிருக்காங்க இவ்வளவு காலம். நீங்கள் அதை அறியாமல் எல்லாரும் சேர்ந்து எங்களை திட்டி 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 தீக்கிறீங்க. இதே ஒரு சிங்கள டாக்டர் இங்கே வந்து இந்த ஊழலை செஞ்சிருந்தா நீங்கள் எல்லாரும் இதை ஒரு அரசியல் பிரச்சனையாக ஆக்கியிருப்பீங்க. இது டாக்டர்ஸுக்கான பிரச்சனை தான். அவங்க ஆட்டையை போட்டது இது பண பிரச்சனை, மருத்துவ ஊழல். நீங்கள் எல்லாரும் ஆனால் இதை சிங்கள பிரச்சனையாக ஆக்கி இருப்பீங்க. இது நாட்டுக்கான பிரச்சனை, நீங்கள் எல்லாரும் இனப்பிரச்சனையாக மாற்றி விட்டுருவீங்க. கொஞ்சமாவது அறிவோட செயல்படுங்க. நீங்கள் எல்லாரும் தானே இருக்கிறீங்க, எல்லாரும் தானே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க. சிங்களவங்க தமிழங்க எல்லாரும் தானே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க. அங்கே போய் தமிழங்களுக்கு தமிழ் டாக்டர்ஸ், சிங்களவங்களுக்கு சிங்கள டாக்டர்ஸ் தான் பார்க்குறீங்க. எல்லாரும் ஒன்று தானே, எல்லாரும் நன்மை தானே செய்ய வேணும். உண்மையை சொல்லுங்கள். டாக்டர்ஸை பார்த்து நான் ஒன்று கேட்குறேன், தமிழ் டாக்டர்ஸை எல்லாரும் நிம்மதியாக நல்ல மாதிரி வேலை செஞ்சால் இன்றைக்கே உங்கள் இடத்துல பிரச்சனை வருது. நீங்கள் எல்லாம் பிரச்சனை படுறது, தப்பு செய்கிறது, மிச்சம் எல்லாத்தையும் நீங்கள் சிங்களவங்க மேலே போட்டு விடுறது. சிங்கள ஏரியாவிலேருந்து எங்களுக்கு ஒன்றும் வார இல்லை, மருத்துவம் அதான் நாங்கள் தங்கி கிடக்குன்னு நீங்கள் சொல்லி விடுறது. தமிழ் சனங்களும் அதை நம்புறது. நீங்கள் போட்ட ஆட்டை முழுதையும் வெளியில் எடுத்தா 2-3 ஹாஸ்பிட்டல் கட்டலாமா? அந்த டாக்டர் சொல்கிறார், என்ன எல்லா இடத்துலையும் ஒரு நல்லவன் இருப்பான், அந்த நல்லவன் அங்கே இருக்கான். இங்கேயும் பல நல்லவர்கள் இருக்காங்க. இங்கே அதை நம்பலைன்னா நாங்கள் ஒன்றும் செய்யலாது. நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இதில் வெற்றி பெற வேணும், மருத்துவத்துறையை காப்பாற்ற வேணும். நீங்கள் எல்லாரும் அந்த டாக்டருக்கு உண்மையாக நிற்க வேணும். உங்கள் இனத்தில் கூடுதலாக துரோகம்தான் நடக்கிறது. துரோகத்தால் தான் நீங்கள் எல்லாரும் வீழ்றீங்க. இந்த முறை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து நம்பிக்கையாக நின்று அந்த துரோகங்களை முறியடிக்க வேணும். அந்த நல்லவருக்கு நீங்கள் கை கொடுக்க வேணும். நீங்கள் துரோகத்தால் வீழ்கிற ஒரு இனம், நீங்கள் அதை மறக்க வேணாம். சரியா? நீங்கள் அதை மறக்க வேணாம். நீங்கள் இதை நம்பினாலும் அதுதான் நேசம். நீங்கள் நம்புங்க. உங்கள் சனத்தை நீங்கள் காப்பாற்றுங்கோ. ஏன் காப்பாற்ற விரும்பவில்லை? நீங்கள் எல்லா சனமும் ஒன்றாக சேர்ந்து நின்னா தானே. ஒரு சிலர் ஃபேஸ்புக்கில் இதை பற்றி நகைச்சுவையாகி போடுறீங்க. நகைச்சுவையாக்கி போடுவது தப்பில்லை, ஆனால் நல்ல விஷயங்களை போட வேணும். அவங்க உங்களை நம்பி வந்த ஒரு டாக்டர், அவங்க உங்களுக்காக வெளியில் வந்த ஒரு டாக்டர்,
அவரை நீங்கள் தான் காப்பாற்ற வேணும். ஓகே, இல்லை என்று சொன்னால் இது சில காலத்துக்கு பிறகு, இது மறைந்த பிறகு திருப்பி ஒரு 5 வருடங்களுக்கு பிறகு உங்கள் எல்லாரையும் திருப்பி இவங்க ஏமாற்றுவாங்க. அங்கே சிங்கள ஏரியாவில் இருந்து எங்களுக்கு ஒன்றும் வார இல்லை, இங்கே ஹாஸ்பிட்டலில் நடத்த முடியாமல் இருக்குது, எங்களுக்கு பணம் இல்லை, இங்கே ஒரு வசதியும் இல்லை, எல்லாம் சிங்களவங்க எடுத்துக்கிட்டாங்க என்று உங்களை ஏமாற்றுவாங்க. நீங்கள் நம்புவீங்க. நீங்கள் நம்பாதீங்க. எல்லா வசதியும் எல்லா இடத்துக்கும் செய்து கொடுப்பாங்க, நிச்சயமாக கொடுப்பாங்க. அதை நீங்கள் நம்பணும். இருக்கிற வசதியை பயன்படுத்துங்க. நீங்கள் அதை முதல்ல நம்புங்க. உங்களை பற்றின ஒரு விடயத்தை நீங்கள் நம்புங்க. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அனைவரும் முட்டாள்கள் ஆவீங்க. முட்டாள் ஆவீங்க. நீங்கள் முட்டாள் ஆகிக்கொண்டே இருப்பீங்க. உங்களை முட்டாள் ஆக்குவாங்க. இங்கே இருக்கிற எல்லாரும் எல்லா தமிழரும் எங்கள் ஏரியாவுக்கு தான் அநேகமாக வாரது, கொழும்பு ஹாஸ்பிட்டலுக்கு தான் அநேகமாக வாரது. நீங்கள் நினைக்கிறது எல்லாம் அங்கே வசதிகள் கூடன்னு, அதை விட அங்கே அன்பு கூட. அன்புக்காகத்தான் வாராங்க. ஒரு சிங்கள டாக்டரும் ஒரு நோயாளியை பேசியது இல்லை, இது வரைக்கும் அப்படி ஒரு தகவல் இல்லை. ஆனால் சில தமிழ் டாக்டர்ஸ் பேசி இருக்காங்க, அதுக்கான தகவல்கள் இருக்குது. ஃபேஸ்புக்கில் சிங்களவங்க சொன்னதில்லை, தமிழங்களே சொல்லி இருக்காங்க. நீங்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு நில்லுங்க, அப்போ தான் நீங்கள் வெல்லுவீங்க. நீங்கள் உங்களுக்குள்ளேயே பிரிஞ்சு இருக்கீங்க. நீங்கள் பிரிஞ்சு இருக்கிறதால தான் உங்களை இன்னும் பிரிக்கிறாங்க. நீங்கள் சேர்ந்து இருங்க, உங்களை நீங்களே காப்பாற்றி கொள்ளுங்க. அடுத்தவனை நம்பாதீங்க. இந்த பிரச்சனையை கூட, இந்த டாக்டர்ஸ் பிரச்சனையை கூட ஒரு இனப்பிரச்சனையாக மாற்றி இருப்பாங்க. சில காலங்கள் விட்டுருந்தா, இந்த ஹாஸ்பிட்டல் இல்லாமல் போயிருந்தா எல்லாருமா சேர்ந்து இதை இனப்பிரச்சனையாக மாற்றி இருப்பாங்க, சில லாபத்துக்காக. நீங்கள் 2009க்கு முதல் ஏமாந்திருக்க மாட்டீங்க, அது எங்களுக்கு தெரியும். ஆனால் இனி நீங்கள் ஏமாறுவீங்க. உங்களை ஏமாத்துறதுக்கான கூட்டம்தான் இங்கே நிறைய ஈக்குது, சரியா? நீங்கள் ஏமாறக்கூடாது. அதுதான் எங்களுக்கும் விருப்பம். நீங்களும் வாழ வேணும், நாங்களும் வாழ வேணும், எல்லாரும் ஒன்றாக வாழ வேணும், சரியா? யாருடைய கதையும் கேட்காதீங்க. நீங்கள் சொந்தமாக யோசித்து முடிவெடுங்க. அவங்க தர்றதில்லை, இவங்க தர்றதில்லைன்னு யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் உங்ககிட்ட இருந்து உங்கள் உரிமையை பறிக்கிறாங்க. அது உங்களுக்கே தெரியறதில்லை. நீங்கள் எல்லாரும் நித்திரையிலே இருக்கிறது. நீங்கள் நித்திரையில் இருக்கும் வரைக்கும் உங்களால் செயற்பட முடியாது, உண்மையை கண்டறிய முடியாது. நீங்கள் அனைவரும் உண்மையை கண்டு அறிஞ்சு உங்கள் சமுதாயத்தை வளர்த்தெடுங்க. நீங்களும் நல்லா இருக்க வேணும், அதுதான் எங்கள் ஆசை. நாங்கள் உங்களுக்காக துணை நிற்போம், என்றைக்குமே துணை நிற்போம். நாங்கள் ஒரு சிங்கள டாக்டர் தமிழ் ஏரியாவுக்கு வந்தால் ஒரு நாளும் நாங்கள் பாகுபாடாக செய்யப்படுறது இல்லை. நாங்கள் எல்லாம் ஒரே மக்கள் என்று தான் செய்யப்படுறது, சரியா? ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற சில டாக்டர்ஸு உங்கள் ஆக்களுக்கே ஒழுங்காக மருத்துவம் செய்கிறதில்லை. ஏன் அந்த இனப்பற்று அவர்களுக்கு இல்லை? ஏன் தன்னுடைய சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும்னு அவங்க நினைக்க இல்லை? நீங்கள் ஏன் எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து அவர்களுக்கு எதிராக போராடக்கூடாது? இது தென்மராட்சி மக்கள் என்று சொல்லி தென்மராட்சி மக்களை மட்டும் நீங்கள் இனத்தை பிரித்து அவங்கள போராட விடுறீங்க. இது மொத்தமாக தமிழ் மக்களுக்கானது, இலங்கை மக்களுக்கானது. எல்லாரும் சேர்ந்து தானே நீங்கள் போராட வேணும். சிங்களவங்களையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். எல்லாரும் சேர்ந்து தான் இந்த மருத்துவத்துக்கு எதிராக போராட வேணும். போராடினாத்தான் இங்கே நீதி கிடைக்கும். எல்லாரும் சேர்ந்து போராடுங்க, எல்லோரும் சேர்ந்து நன்றாக இருங்க. நன்றி, வணக்கம்.